திமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பில்லை, எல்லாம் டுபாக்கூர் கருத்து கணிப்பு. மக்களே, இதோ புள்ளி விவரம். தேர்தலில் தேதி அறிவிக்கப்பட்டு வாக்குப்பதிவுக்கு நாட்கள் நெருங்கி கொண்டிருக்க திமுக தான் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என வெளியான கருத்து கணிப்பு தமிழக மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. என்னடா, நம்ம ஆளும் திமுக அரசு மீது கடும் கோபத்தில் இருக்கிறோம், அப்படி இருந்தும் எப்படி மீண்டும் திமுக ஆட்சியை பிடிக்கும் என்கிற மக்களின் குழப்பத்திற்கு விடை கிடைக்கும் வகையில் இதெல்லாம் டுபாக்கூர் கருத்து கணிப்புகள் தான் என்கிற விமர்சனம் எழுந்துள்ளது. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து தனியார் நிறுவனம் வெளியிட்டுள்ள புதிய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியானது. அதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி 44.9% வாக்குகளை பெற்று சுமார் 180க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அமோக வெற்றி பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதை பார்த்த பலரும், ஏன்பா சொல்றதுதான் சொல்ற, ஒரு 200 சொல்லக்கூடாதா என கிண்டல் செய்வதையும் பார்க்க முடிகிறது. மறுபுறம் தனியார் நிறுவனம் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி 38.5% வாக்குகளை பெற்று சுமார் 54 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றும் என தெரிவித்துள்ளது. மேலும் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற மக்களின் விருப்ப பட்டியலில் தற்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கே மீண்டும் பெரும்பான்மையான ஆதரவு கிடைத்துள்ளது என்று சொன்னது மட்டுமல்லாமல், அடுத்து அதற்கான காரணத்தை அவர்கள் விளக்கும் போதுதான் உங்க ரீல் அருந்து போச்சு என்று விமர்சனம் எழுந்துள்ளது. அதில் முதல்வர் நிர்வாகத்திறன் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் ஆளுங்கட்சிக்கு சாதகமான அலையை உருவாக்கியுள்ளதாக இந்த சர்வே முடிவுகள் வெளிப்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மேற்கண்ட கருத்து கணிப்புகள் முற்றிலும் டுபாக்கூர் தான் என்று விளக்கும் வகையில் மற்றொரு கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கிறது. அதில் தமிழகத்தில் மக்கள் மத்தியில் மிக முக்கியமான பிரச்சனையாக எது இருக்கிறது எனும் கேள்விக்கு 15.5% பேர் வேலை வாய்ப்பு இன்மை என்றும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என 17.3% பேரும், 17.8% பேர் பெண்கள் பாதுகாப்பு, 20.1% பேர் மது மற்றும் போதை, 5.2% பேர் வளர்ச்சி இல்லாதது பிரச்சனை என்றும் தெரிவித்துள்ளனர். அதாவது பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு என மக்கள் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக இருப்பதை வெளிப்படுத்துகிறது. மேலும் தமிழ்நாட்டில் தேர்தல் போட்டி எவ்வாறு அமையும் எனும் கேள்விக்கு 41.2% பேர் முழுமையாக இருமுனை என்றும், 12.6% பேர் ஓரளவு இருமுனை என்றும், 18.7% பேர் 3 முனை போட்டியாக இருக்கும் என்றும், 12% பேர் முழு 3 முனை போட்டியே என்றும், 15.6% பேர் கருத்தில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் யாருடைய பதவிக்காலம் சிறந்தது எனும் கேள்விக்கு 2021 முதல் தற்போது வரையிலான மு.க.ஸ்டாலினின் பதவிக்காலம் சிறந்தது என 40.6% பேரும், 2016 முதல் 2021 வரையிலான ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமியின் பதவிக்காலம் சிறந்தது என 44.6% பேரும், இருவரும் சமம் என 4% பேரும் தெரிவித்துள்ளனர். மேலும் யாரும் இல்லை என 7.9% பேரும், கருத்தில்லை என 2.8% பேரும் தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் கடந்த கால அதிமுக ஆட்சியுடன் ஒப்பிடுகையில் திமுக ஆட்சி படுமோசம் என்கின்ற மக்கள் மனநிலையில் இருக்கும்போது மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை என்பதை பல கருத்து கணிப்புகள் தெளிவுபடுத்தி வருவதையும் பார்க்க முடிகிறது.